ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு தேவையான பயிற்சி வினாக்கள் பார்க்குறோம். நம்ம பார்க்கறது உயிரியல் பாடத்திலேருந்து பார்க்குறோம். நம்ம பார்க்கறது புதிய சமச்சீர் கல்வியிலிருந்து பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மொத்தமாக 25 கேள்விகள் பார்க்க போகிறோம். ஸோ கேள்வியை படிப்பேன், கொஞ்சம் உங்களுக்கு டைம் கொடுப்பேன். நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் ஆன்சரை மனசில் யோசிங்க. உங்களோட பதில் எத்தனை கரெக்டாக இருக்குன்றதை பாருங்கள். அதே மாதிரி அதை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இப்போ நம்ம கேள்வி எடுத்துக்கலாம். மரபணுக்கள், மரபியல் மாற்றம் மற்றும் உயிரிகளில் பாரம்பரியம் பற்றி படிக்கும் அறிவியல் என்ன? மரபியல். ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுவது டேஷ். பாரம்பரியம். மரபியலில் அடிப்படை தத்துவங்களை தனது சோதனை மூலம் கண்டறிந்தவர் யார்? மெண்டல் என்ற ஆஸ்திரிய துறவி. மரபியலின் குரோமோசோம்களில் பங்கு பற்றிய கண்டுபிடிப்பிற்கான நோபல் பரிசு 1993ஆம் ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டது? டி.எச். மோகன். மனித உடல் பல மில்லியன் செல்களால் ஆனது. ஒவ்வொரு செல்லின் உட்கருவிலும் டேஷ் என அழைக்கப்படும் மெல்லிய நூல் போன்ற அமைப்புகள் உள்ளன. குரோமோசோம்கள். அதாவது குரோமோசோம்கள் எனப்படும் மெல்லிய நூல் போன்ற அமைப்புகள் உள்ளன. டேஷின் போது ஜீன்களில் உள்ள மரபு பொருட்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகின்றன. செல் பிரிதலின் போது இந்த விஷயம் நடக்குது. ஒவ்வொரு செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரங்களாக செயல்படுவது டீலோமியர்கள். உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன்களை பெற்றுள்ளவை எது? ஆட்டோசோம்கள் அல்லது உடல் குரோமோசோம்கள். ஓர் உயிரியின் பாலினத்தை நிர்ணயிக்கும் குரோமோசோம்கள் எது? அல்லோசோம்கள். பால் குரோமோசோம்கள் அல்லது ஹட்டிரோசோம்கள் அப்படின்னு இதை சொல்றாங்க. குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதலில் உருவாக்கி பயன்படுத்தியவர் யார்? வால்டேயர். மனித செல்லில் பொதுவாக டேஷ் ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன? 23 ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன. இதில் 22 ஜோடி ஆட்டோசோம்கள் மற்றும் 23வது அல்லோசோம்கள். பெண்கள் 2 டேஷ் குரோமோசோம்களை பெற்றுள்ளனர். எக்ஸ் குரோமோசோம்களை பெற்றுள்ளனர். ஆண்கள் ஒரு குரோமோசோமையும் ஒரு ஒய் குரோமோசோமையும் பெற்றுள்ளனர். ஆண்கள் ஒரு எக்ஸ் குரோமோசோமையும் ஒரு ஒய் குரோமோசோமையும் பெற்றுள்ளனர். பெண்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே எக்ஸ் குரோமோசோம் தான். இதனால தான் பார்த்தீங்கன்னா பிறக்க போற குழந்தை ஆனா பெண்ணான்றத நிர்ணயிக்கிறது யாருன்னு பார்த்தா ஆண் கிட்ட இருந்து போகக்கூடிய அந்த குரோமோசோம் தான் நிர்ணயிக்குது. அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ் அல்லது ஒய் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆணாவோ பெண்ணாவோ குழந்தை பிறக்குது. ஓர் உயிரினத்தில் செல் உட்கருவில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை, அளவு மற்றும் வடிவம் டேஷ் என படுகிறது. கேரியோடைப் அப்படின்னு அதை சொல்றாங்க.
மரபு தகவல்களை உள்ளடக்கிய பாரம்பரிய பொருள் எது? DNA. டேஷ் என்பது மில்லியன் கணக்கான நியூக்ளியோடைகளை உள்ளடக்கிய மிகப்பெரிய மூலக்கூறு ஆகும். மில்லியன் கணக்கான நியூக்ளியோடைடுகளை உள்ளடக்கிய மிகப்பெரிய மூலக்கூறு எது? DNA. இது பாலி நியூக்ளியோடைட் எனவும் அழைக்கப்படுகிறது. பாலி நியூக்ளியோடை அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம கூப்பிடுறோம். குரோமோசோம் அமைப்பு அல்லது எண்ணிக்கையில் ஏற்படும் திடீர் மாற்றம் டேஷ் என அழைக்கப்படுகிறது. குரோமோசோம் சடுதி மாற்றம். ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் டேஷ் இரத்த சோகை நோய் ஏற்படுகிறது. கதிர் அறிவால். ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் கதிர் அறிவால் இரத்த சோகை நோய் ஏற்படுகிறது. மெண்டல் தனது ஆய்விற்கு பயன்படுத்திய செடி பட்டாணி. தந்தை உருவாக்கும் டேஷ் குழந்தையின் பாலினத்தை நிர்ணயிக்கிறது. குழந்தையின் பாலினத்தை நிர்ணயிப்பதில் தாய்க்கு எந்தவித பங்கும் இல்லை. தந்தை உருவாக்கும் விந்தணுவே குழந்தையின் பாலினத்தை நிர்ணயிக்கிறது. டிஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ளது எது? சர்க்கரை பாஸ்பேட். வாட்சன், கிரீக் மற்றும் வில்கின்ஸ் ஆகியோரின் டேஷ் ஆய்வுக்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டது. எந்த ஆய்வுக்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டது? நியூக்ளிக் அமிலங்களின் மூலக்கூறு அமைப்பு. நியூக்ளிக் ஆசிடோட மூலக்கூறு அமைப்பை பத்தி ஆராய்ச்சி பண்ணதுக்காக இந்த 3 பேருக்கும் நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க. செல் பகுப்படையும் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி எது? சென்ட்ரோமியர். சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுவது எது? மெட்டாசென்ட்ரிக். டவுன் நோய்க்கூட்டு அறிகுறி என்பது டேஷ் குரோமோசோமில் ஒரு கூடுதல் நகல் குரோமோசோம் உள்ள மரபியல் நிலை ஆகும். இருபத்தோரு குரோமோசோமில் ஒரு கூடுதல் நகல் குரோமோசோம் உள்ள மரபியல் நிலை தான் டவுன் நோய்க்கூட்டு அறிகுறி அப்படின்னு சொல்லி சொல்றோம். டவுன் நோய்க்கூட்டு அறிகுறி அப்படின்றது மன வளர்ச்சி குறைபாடு, தாமதமான வளர்ச்சி, பார்வை மற்றும் கேட்டல் குறைபாடு, பலவீனமான தசை, நடத்தை சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும். ஒரு டிஎன்ஏ 2 டேஷ் இழைகளால் ஆனது. பாலிநியூக்ளியோடைட் 2 பாலிநியூக்ளியோடைட் இழைகளால் ஆனது. நன்றி. மீண்டும் உங்களை இன்னொரு பயிற்சி வினாக்கள்ல சந்திக்கிறேன்.